வாழும்போதே வாழும் புனிதை, பூமியின் தேவதை அழைக்கப்பட்டவர் யார்? அன்னை தெரேசா. அன்னை தெரேசா இருந்த அந்த கொல்கத்தா நகரில இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய பிரபல புகைப்பட கலைஞர் மால்கம் மக்னி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அன்னையை அணுகுகிறார். நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய இப்போ டிவி சேனல் அதை பண்றாங்க. பெரிய பெரிய விஐபியோடு ஒரு நாள் காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கிற வரை, இப்போ ஒரு கமலஹாசன் அது வேற ஒரு ஆச்சுங்கன்னா இப்போ விஜய் டிவி இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. காலை அவங்க எழுந்ததுலேருந்து இரவு படுக்கிற வரை அவங்க என்னெல்லாம் பண்றாங்க என்பதை அவங்களுடைய பயணிப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, அவங்களோட என்ன சொல்லுவாங்க இன்டர்வியூ எடுப்பாங்க. இந்த மாதிரி நாள் ஃபுல்லாக அவங்க அவங்களோட இருந்து அவருடைய பணி எப்படி இருக்கு. இப்போ காலையில் 5:30 மணிக்கு இருந்து வாக்கிங் போறாரு, அவர் காஃபி குடிக்கிறார், அதுக்கப்புறம் எங்க பண்றாரு, என்ன பண்றாரு, அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்பெல்லாம் லேட்டஸ்டா பண்றாங்க. அப்போ இந்த நான் சொன்ன மால்கம் என்ற புகைப்பட கலைஞருக்கு ஒரு ஆசை, அன்னையோடு ஒரு நாள் இப்போ அணுகிறா. அம்மா இது மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை, நான் உங்களை காலையில் இருந்து இரவு வரை நீங்க செய்யற எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன ஒரு குறும்படம் தயாரிக்க, ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் தயாரிக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா, இவர் ஒரு நாத்திகர், இவர் கிறிஸ்டியன் கிடையாது, நாத்திகர் மால்கம். அன்னை தெரேசாவும் சொன்னாங்க ஓகே எடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. காலையில அன்னை மரியாள் அவர் வந்து ரெடி ஆயிட்டார். உங்களுக்கு தெரியும், இந்த போட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க, நிறைய லைட்லாம் வச்சுட்டு, பெரிய பெரிய லைட்லாம் வச்சுட்டு பயங்கரமா இருக்கிறார், ஃபிளாஷ்லாம் போடணும்ல. அன்னை தெரேசா இறங்கி வருகிறார், தன்னுடைய ஜெப அறைக்கு போறார். அப்ப உடனே போட்டோ பிடிக்கிறார். அப்போ பார்த்தா ஃப்ளாஷ் காலையில் விடிய காலை வச்சுக்கோங்க, 4:30 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் ப்ரேயர் பண்ண போவாங்களா, அப்போ அந்த பளிச்சிருக்கும். அப்போ அன்னை தெரேசா சொன்னாங்களாம், வாங்க மால்கம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த ஃப்ளாஷ் பண்ணுறீங்களே பளிச்சுன்னு, அது எனக்கு கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும், என்னுடைய ப்ரேயர் டிஸ்டர்ப் பண்ணும். குறைந்த லைட், நீங்கள் நிறைய லைட் போட்டு இது மாதிரி எடுக்காதீங்க, என் மூஞ்சப்பா தெரியும், தெரியுதா, லைட் நிறைய போட்டா அழகா தெரியும், லைட் கம்மியா போட்டா டல்லா தெரியும். அப்ப அவங்க சொன்னாங்கன்னா, நீங்க தயவுசெய்து லைட்டை குறைச்சிருங்க, இந்த பள்ளியெல்லாம் வேண்டாம், லைட்டை குறைச்சிட்டு என்னுடைய ஜபம் நான் பூசை பார்க்கும் போதெல்லாம் இது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்ப அவர் சொன்னார், அம்மா இல்ல, இது ஒரு குறும்படம், நீங்க பாத்தீங்கன்னா லைட்லாம் எடுத்தா தான் ரொம்ப அழகா இருக்கும், உங்க முகம் அழகாக தெரியும், லைட்டை ரொம்ப குறைச்சிட்டேன் அப்படின்னா முகம் கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்கும். அம்மா சொன்னாங்களாம், இந்த அன்னை தெரேசா அதை பத்தி கவலைப்படாதீங்க, குறைஞ்சாலும் பரவாயில்ல, பட் நீங்க வந்து என்ன டோன்ட் டிஸ்டர்ப் மீ, இந்த லைட்டை போட்டு பழிச்சு போயிட்டு கூட சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க காலையில தியானம் பண்றாங்க, குறைந்த வெளிச்சத்துல அவர் போட்டோ பிடிக்கிறார். திருப்பலியில் கலந்து கொள்கிறார்கள், அந்த காலை ஜெபம் அவங்க மார்னிங் ப்ரேயர், அப்பவும் போட்டோ பிடிக்கிற அந்த சிஸ்டர்ஸ் அவங்க அவ்வாறே கூட அந்த திருப்பலியில கலந்து கொண்டு வருகிறாங்க. இப்படியாக அந்த அவங்க இருந்த உள்ள இருந்ததெல்லாம் குறைந்த வெளிச்சத்துல போட்டோ எல்லாம் பிடிச்சி வீடியோ எடுக்கிறார். நாள் முழுவதுமாக அவங்க செய்கிற பணிகளை எல்லாம் பார்த்து எடுக்கிறார். சொன்ன மாதிரி லைட்டை என்ன பண்ணணும், கம்மி பண்ணிக்கணும், சரியா. சாயங்காலமா அவர் பாக்குறாரு, உங்களுக்கு தெரியும், இப்போ போட்டோ எல்லாம் போட்டு பார்ப்பாங்க, எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா, வரலையா, ஏதாவது டல் அடிக்குதா. காலையில குறைந்த வெளிச்சத்தில அவர் எடுத்த போட்டோல அன்னை தெரேசா முகம் அப்படியே பளீர் என்று இருக்கிறது. மற்ற நேரங்கள்ல இந்த லைட்டை போட்டு அவர் பயங்கரமா எடுத்ததுல அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இதுக்கு ஒரே டவுட், என்னடா, உங்களுக்கு தெரியும் ஒரு போட்டோகிராஃபர்ஸ்னா இருப்பீங்க, அந்த லைட்டு போடலாம் அந்த மூஞ்சிக்கு வரும். இப்போ நீங்க மேக்கப் போடாம எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கல்யாணத்துலாம் நான் பார்த்தா பயந்துருவேன். ஏன் சொல்லுங்க, கல்யாணத்து பொண்ணு நல்லா இருப்பாங்க, மேக்கப் பண்ணிப்பாங்க, அந்த பொண்ணா இது இல்லை, இவ்வளோ அழகான பொண்ணை எப்படி பண்ணி அப்பிக்கிட்டு இதை போட்டுக்கிட்டு எங்க போட்டுக்கிட்டு எல்லாம் மூஞ்சி பார்த்தா, அது வேற சில இடத்துல ஃபேன் வைக்க மாட்டாங்களா, அப்படியே ஊத்தம் தடவுனா, ஐயோ எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி பார்க்க முடியாது. கிட்ட போட்டோகிராஃபர் கிட்ட வைப்பான் கேமரா பாருங்களேன், இந்த ஜூம்லாம் பண்ணி அடிப்பாங்க பாருங்க, அப்பதான் மூஞ்சி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப இவருக்கு ஒரே டவுட் ஆயிடுச்சு, இவருக்கு மால்கமுக்கு ஒரே சந்தேகம், என்னடா அது, நாம ஒரு பெரிய புகைப்பட கலைஞர், பயங்கர ஃபேமஸான ஒரு ஆள், சாதாரண ஆள்ல, அவங்க தெரியும் இப்படி வச்சா இந்த லைட்டுக்கு இந்த போட்டோ வச்சா நல்லா. ஆனா என்ன இந்த மாதிரி காலையில 4 மணிக்கு 4:30 மணிக்கு எல்லாம் வைக்கிற அந்த முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது, மற்ற இடத்துல எடுத்த அந்த போட்டோ அவ்வளோ ஒன்றும் பிரகாசமா இல்லையா என்று அவருக்கு சந்தேகம். அப்போ அன்னை தெரேசாட்ட போய், அம்மா ஒரு சின்ன
ஒரு டவுட்டு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஒரு டவுட், எப்படி எப்படி அப்படின்னு கேட்குறேன். எப்படி இது கூட காலையில லைட்ல கம்மியா இருந்துச்சு? அப்போ அன்னை தெரிய சொன்னான், நான் வந்து மாத்திரை சாப்பிட்றேன். இப்போ நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்றான் தெரியுமா? கலர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? குண்டா இருந்தா ஒல்லியாயிடலாமா? என்னென்னமோ சொல்றான். எனக்கு பயமா இருக்குது. என் லைஃப்ல இத்தனை வயசு ஆயிடுச்சு, நான் பார்க்கல. இதுக்கெல்லாம் இஎம்ஐ போறேன். அது கூட இஎம்ஐ இருக்கான், 45,000. அந்த மாத்திரை தான் நீ சொன்னீங்களே, அந்த முக பொலிவை எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னான். இயேசுவின் பிரியமானவர்களே, இந்த நற்கருணை இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா, அப்படி ஒரு மாபெரும் விழாவை வந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். நிறைய புனிதர்கள் சொல்றாங்க. திருத்தந்தை புனித ஜான் பால் சொல்றாரு, நற்கருணை வத்திக்கான் 2ஆம் சபை சொல்றது, நற்கருணை தான் வாழ்வினுடைய ஊற்றும் தொடக்கமும். கடவுள் வந்து தனக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியலையா, இதை விட மேலா கொடுக்க முடியாது அப்படின்னா, இதை விட மேலா கொடுக்க முடியாதுன்னா அது வேற ஒண்ணுமே இல்லையா, அந்த நற்கருணை தான் அப்படின்னு திருத்தந்தை புனித ஜான் பால். அதை விட இதுதான், இது ஒரு எக்ஸ்டென்ஷனுங்க, இது மேல கொடுக்க முடியாது. அதை விட மேலாக கொடுத்தது ஒண்ணுன்னா, கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் கொடை திரு அவைக்கு என்றா அது வந்து நற்கருணை அப்படின்னு சொல்றான். நான் இந்த மறைவுரையை ஒரே ஷார்ட்டா முடிக்கலாம் ஆசைப்படுறேன். ஆனா கேள்விக்கு பதில் சொல்லு. இயேசு செய்த புதுமைகள் தெரியுமா உங்களுக்கு? நிறைய புதுமை செஞ்சிருக்காரா? சரி, முதல் புதுமை கானா ஊரில். ஆமா, ஓகே. அதுக்கப்புறம் வேற ஏதாவது? ஓகே, தண்ணி திராட்சை ரசம். வேற? வெரி குட், அவருக்கு கை தட்டலாம். 5 அப்பத்தை 5000 பேர் கொடுத்தது. நான் இன்னைக்கு காலை யோசிச்சு கொண்டு இருந்தேன், கூட என்ன பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு. இயேசு நிறைய புதுமை செய்ய, நிறைய பேய் ஓட்டிக்கிறாரு, நிறைய நோய்களை குணமாக்கி இருக்காரு. காது கேட்காத, கண்ணு தெரியாதவன், முடக்கவாதம் முற்றவன், அப்படிலாம், ஏன் இறந்தவர்களுக்கு கூட அவர் உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். ஆனா நாம் இன்னைக்கு கொண்டாடுகிற இந்த திருவிழல் திருரத்த பெருவிழா யோசிக்கிற போது ஒரு முதல் புதுமை, சாதாரண தண்ணீர் என்னாச்சு? ரசமாக மாறுகிறது. சாதாரண அப்பம், அந்த சொன்ன 5 அப்பம் தான் வச்சிருந்தாங்களாம். 5 அப்பத்தை என்ன பண்ணாரா, 5000 பேர் கொடுக்கிறார். இன்னைக்கு நாம வாசிக்கிட்ட நற்செய்தி, அந்த தண்ணீர் ரசமாக மாறியது, திராட்சை ரசமாக மாறியது. அந்த திராட்சை ரசம் என்ன சொல்றாரு இங்க நற்செய்தி வாசிக்க? என்ன சொல்ற? இது என் ரத்தம், பலருக்கு பாவ மன்னிப்புக்கு என்று பலருக்காக சிந்தப்படும் என் ரத்தம். அங்க ஒரு சாதாரண அப்பம், 5 அப்பம் 5000 பேர் கொடுக்கப்பட்டது. இங்க சொல்றார், இது என் உடல், உங்களுக்காக விட்டு இயேசு பண்றார், கொடுக்கிறார். அவனை யோசிச்சு கொண்டு இருந்தேன், இந்த உடல் ரத்தம், அதை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு எப்படி இருந்தது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல உடன்படிக்கை பேழை, உடன்படிக்கை எல்லாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு நீங்க போறீங்க, ஒரு கடையை நீங்க வாடகை கிடைக்குன்னா எல்லாமே இன்னைக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க. பாத்தீங்க, அக்ரிமெண்ட் இல்லாம கல்யாணம் கூட இன்னைக்கு அக்ரிமெண்ட்லயே போகுது. ஒழுங்கா இருந்தா இல்லை, எல்லாம் ஊடு காமிச்சிருவேன், ஒழுங்கா இல்லை நான் உன விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய இடங்கள அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு இன்னைக்கு வாழ்றாங்க. கடவுளுக்கும் மனிதனுக்குமான உறவு எப்படின்னா இப்படிதான் பாக்குறாங்களாம். கடவுள் மக்கள், தலைவன் அடிமை, எஜமான் வேலையாள். பழைய ஏற்பாட்டுல எஜமான் வேலையாள். அதான் நீங்க பாத்தீங்கன்னா கடவுளை வந்து ரொம்ப தூரமா வச்சுட்டாங்களாம். ஆனா அந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, கடவுள் கீழே இறங்கி வந்து மனிதர்களை சொல்றார், நீங்கள் உரிமை குடிமக்கள், நீங்கள் மகன்கள் மகள்கள் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்ததான் கடவுள் என்ன பண்றாரு, ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்கிறார். நான் இதை ரொம்ப டீட்டெயிலா போனோம் அப்படின்னா நேரம் கருதி நான் குறைத்துக் கொள்கிறேன். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த உடன்படிக்கை அவங்க எப்படி யோசித்து கொண்டுதான், கடவுள் உடைய ரத்தம், இந்த ரத்தத்தை பத்தி நம்ம சிந்திக்கலாம். முதல்ல ரத்தம், பழைய ஏற்பாட்டுல இப்படி ஒரு சிந்தனை இருந்ததை நமக்கு விவிலியம் மிக தெளிவாக எடுத்து முதல் வாசகத்துல நாம் வாசிக்க கேட்கிறோம். ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருகிறது. சீக்கிய மதத்தை சேர்ந்தவர் சாது சுந்தர் சிங் என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் என்ன பண்றார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்.
வட நாடுகள்ல பல அவரை பத்தி நான் நிறைய வாசிச்சிருக்கீங்க. நிறைய டியூப் நிறைய இருக்கு. அது சாது சுந்தர் சிங் மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாளர், மறைபணியார். பல காடுகளுக்கு பல இடங்களுக்கு நடந்தே சென்று நற்செய்தி அறிவித்திருக்கிறார். அவர் ஒரு ஊருக்கு போறாரு. அந்த கிராமத்துல பார்த்தா ஒரு பெரிய கூட்டம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேடிக்கை பார்க்கலாம். இப்ப நீங்க ரோட்ல போங்களேன், எல்லாம் கும்பலா தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கும்பலா நிக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்களும் போய் என்னடா என்னெல்லாம் நடக்குது? ஒரு ரோட்ல இருந்தா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, வேற ஏதாவது பிரச்சனையா, 10 பேர் நின்று பார்த்துட்டு போவான். பார்த்துருப்பீங்க நீங்களா? அப்ப அங்க பார்க்கும்போது எல்லாம் கும்பலா நிக்கிறாங்க, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு. என்ன பார்த்தா ஒரு பெரிய எரும மாடு. எரும மாடை சுத்தி 10 பேர் நிக்கிறான், நிறைய பேர் நிக்கிறாங்க. எல்லாம் கையில வால் கத்தி வச்சிருக்கான், போட்டு தாக்குறான். எதை? எரும மாடை காயப்படுத்துகிறான். காயப்படுத்திட்டு கையில இருந்த மிளகாத்தூள் போட்டு தேய்க்கிறான். எதுல? அந்த காயத்துல. இதை புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுது. போய் நீங்க செய்யற மாதிரி கறியை வெட்டி மஞ்சத்தூளை போட்டு மிளகாத்தூளை போட்டு வறுத்து சாப்பிடுதா? இது ஒன்றும் புரியவே இல்லை. சீக்கிரம் என்னங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, தாங்கள் செய்த பாவங்கள் தவறு செஞ்சிருப்பாங்களே, அத இந்த எரும மாடை வெட்டி அந்த ரத்தத்துல இந்த மிளகாத்தூளை பூசினா கடவுள் என்ன பண்ணுவாரா? அவங்க பாவங்களை மன்னிச்சிருவார். இதே சிந்தனை தான் யூதரிடம் இருந்தது தொடக்க காலத்துல. பாவ பரிகார செலுத்தும் செம்மறி பாருங்க, வசனம் அழகாய் சொல்றது. மோசே என்ன பண்றார்? ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இது உடன்படிக்கையின் ரத்தம் இதோ அப்படின்னு சொல்றார். முதல் மாசம் ஏன்னா அந்த ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை தெளிக்கும் போது இந்த பாவத்தை எல்லாம் நம்ம செஞ்ச அனைத்து பாவத்தையும் அந்த ஆட்டை முடிஞ்சிச்சு. அதை வெட்டி ரத்தத்தை தெளிச்சுட்டு அவங்க மேல தெளிக்கணும். இப்ப தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி தெளிச்சிட்டேன்னா என்னாச்சு? நாம செஞ்ச பாவம்லாம் அப்பெல்லாம் பாவம் செஞ்சது கிடையாது. அதனால பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க புதிய ஏற்பாடுல ரொம்ப அழகாக அதே வாசனம் மிக அழகாக சொல்கிறது. நம்ம 2வது வாசகத்துல வாசித்தீங்கன்னா, வெள்ளாட்டு கிடாய்கள், இவரேக்கு திரும்புவதை வாசிக்க, வெள்ளாட்டு கிடாய்கள் காளையவற்றின் ரத்தமும் கிடாரியின் சாம்பலும் தீட்டுப்பட்டும் தெளிக்கப்படும் போது அதனாச்சா அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் ரொம்ப அழகானவர். கிறிஸ்துவின் ரத்தம் நாம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு செய்யப்பட்டது. அப்ப என்ன சொல்றன்னா, அங்க இந்த கிடாரி வெள்ளாட்டு கிடாய் காளை ரத்தம் தெளிக்கப்பட்டு, ஆனா இங்க புதிய உடன்படிக்கையில இயேசுவின் ரத்தம் என்ன சொல்றீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்றீங்களா இல்லையா? இயேசுவின் ரத்தம் புதிய உடன்படிக்கையாக நமக்காக இயேசு பலியானார், நமக்காக வாழ்வு கொடுத்தார், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்பதுதான் இந்த இயேசுவின் திரு ரத்தம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார். இன்னொரு நிகழ்வை கூட சொல்லி இந்த மறையை படிக்க ஆசைப்படுகிறேன். 1974-75 வியட்நாம் என்ற அந்த நாட்டிலே மிகப்பெரிய கம்யூனிச நாடு அது. அங்க பயங்கரமான இந்த கிறிஸ்தவத்துக்கு எதிராக நிறைய தொல்லைகள் இருந்தது. அங்கு ஆயராக இருந்தவர் வின்சென்ட் அப்படின்னு சொல்லப்படுவர். அவர் இந்த கிறிஸ்தவத்திற்காக கத்தோலிக்கத்துக்காக நிறைய போராடுகிறார். உங்களுக்கு தெரியும், நீங்க போராடினா அவங்களை அப்படியே கொட்டி என்ன பண்ணுவாங்க, அமுக்குவாங்க. ஆகவே இவர் ரொம்ப ஓவரா சீன் போட்டுக்கா சொல்லி அவர் நம்ம தனிமை சிறையில 9 ஆண்டுகள் வச்சுட்டாங்க. இப்ப நீங்க ஜெயிலில் போனீங்கன்னா வச்சுக்கீங்கன்னா போய் வீட்டுல போய் பார்க்கலாம், பக்கம் உங்களுக்கு மெயில் போடலாம், பெயில் போட்டு வீட்டுக்கு வந்துடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் எனக்கு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தனிமை சிறையில் வச்சுட்டாங்க. ஓராண்டு அல்ல, ஈராண்டு அல்ல, 9 ஆண்டுகள். என்ன ஆனாலும் தெரியல. மக்கள் நினைச்சாங்க அந்த ஆயர் செத்து போயிட்டார் போல, இவங்க சாவடிச்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டானுங்க அப்படி நினைச்சிட்டு பூசை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம். பூசை 1991 ஆண்டு இதை நான் சொன்ன இந்த ஆயர் அவர்கள் உயிரோடு தான் இருக்காரு, விடுதலை செய்யப்படுகிறார். 2000 ஆண்டுல அவர் கர்தினலாக உயர்த்திட்டாங்க அவரை வியட்நாமில் இருந்து. அப்போது இருந்த ஜான் பால், 2வது ஜான் பால், உங்களுக்கு தெரியும் ரோமையில பெரிய நிறைய பேர் பல போப்பாண்டு இருப்பாரு. அவர் கூட நிறைய ரோமன் கியூரியா சொல்லுவாங்க. அவர்களுக்கு தியானம் கொடுப்பதற்காக இந்த ஆயர் நான் சொன்ன வின்சென்ட் அவர் அழைக்கப்படுகிறார். அவர் தன்னுடைய அந்த மறைவுரையை சொல்றாராம்.
நான் தனிமை சிறையில 9 ஆண்டுகள் இருந்த போது, யாரும் சாலிட்டரினா தனிமை, ஒத்தனை வருமானம் ஒண்ணுமே. என் வாழ்விலே நான் பெற்ற அந்த பலம் என்ன தெரியுமா? சொல்றான், நான் மன ரீதியாக உடல் ரீதியாக பயங்கரமா கஷ்டப்பட்டேன். எனக்கு கொஞ்சோண்டு ஒயின் கொடுப்பாங்க, கொஞ்சோண்டு ஒயின், கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தர மாதிரி கொஞ்சம் ஒயின். ஒவ்வொரு நாளும் இரவு அந்த ஒயின்ல இருந்து 3 சொட்டு ஒயினை அப்படி எடுத்துப்பேன். என் கூட இருப்பாங்க, ஆனா யாருக்கும் தெரியாது. அந்த 3 சொட்டு ஒயினை வச்சு நான் இயேசுவின் ரத்தமாக திருப்பலி ஒப்பு கொடுத்தேன். நான் ஒப்பு கொடுத்த அந்த திருப்பலி, நான் ஒப்பு கொடுத்த அந்த இயேசுவின் ரத்தம் சொன்ன பத்தியா 3 துளி அந்த ரசம் எனக்கு பலுவை கொடுத்தது, எனக்கு வலிமையை கொடுத்தது. ஆனாதான் அந்த 9 ஆண்டுகள் என்னால அந்த தனிமை சிறையிடம் அவர் கொடுத்த அத்தனை விதமான வேதனைகளை எல்லாம் தாங்கி கொண்டு வெளியில் வர முடியுதுன்னு சொன்னார். இயேசு எனக்கு பிரியமானவில்லை. நற்கருணை பற்றி பல மறைவர்கள் கேட்டு இருக்கிறோம். இயேசு தன் உடலை, தன் ரத்தத்தை நமக்கு தானமாக கொடுக்கிறார். வசனம் அழகாய் சொல்கிறது, என் தசையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்றுமே வாழ்வர். அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு முறையும் நீங்களும் நானும் கூட யோசிப்பாங்கனே, இயேசு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இனி நீங்கள் அடிமை அல்ல. அவருடைய மிக அழகாய் சொல்கிறார், நாம் உரிமை குடிமக்கள், கடவுளுடைய பிள்ளைகள். ரொம்ப அழகா நான் யோசிப்பேன். இப்படிதான் இப்ப நீங்க நிறைய பேர் சொல்வீங்க, நான் எப்படி இருக்கேன், நாம் சாப்பிட்ற கறி மீன், நான் சிம்பிளா அந்த புதுநன்மை சொல்லுவேன், நாம் சாப்பிட்ற கறி மீன் நம்முடைய உடம்பில் ரத்தமாக மாறி நமக்கு புஷ்டியை, நமக்கு உடல் வலிமையை தருகிறது. உடல் வலிமை தான் தருகிறது இந்த உணவு. இந்த உணவு இயேசுடைய திரு உடல் ரத்தத்தை உட்கொள்கிற போது நாம் ஆன்மீக பலத்தை பெறுவோம். அப்ப எனக்கு யோசிப்பே, ஒவ்வொரு முறை நான் முதல்ல முன்னுரிசுமா, எனக்கு திருப்பலி சும்மா ஒரு கடமைக்காக வருமா? நற்கருணை எவ்வளவு உன்னதம், எவ்வளவு உயிரோட்டம், எவ்வளவு வாழ்வத்தை, அதை பெறுவதற்கே நம்ம நிறைய பேர் இப்போ பின்னாடி பாருங்க, நிறைய பேர் கோச்சிக்காதீங்க, அவங்கள லேட் கம்மர்ஸ், பூசைக்கு பாதி பேர் தூங்குவாங்க. நிறைய பேர் சொன்ன கோயிலில் வந்தா தூக்கமே வருது, அது நீங்க பிரசங்கம் வச்சா ரொம்ப நல்லா தூக்கம் வருது ஃபாதர், பாதி பேர் தூங்கிதான் இருக்காங்க. அதை நான் சொல்ல வரேன். அப்போ டிவி பார்க்கும் போது தூக்கம் வரல, செல்போன் பார்க்கும் போது தூக்கம் வரல, அப்பெல்லாம் வராது. ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பார்த்துட்டே இருப்போம், கண் அப்படியே விரிச்சு பார்த்துட்டே இருப்போம். அப்பெல்லாம் வராது. வேலைக்கு போவோம், ஆபீஸ் போவோம், அப்பெல்லாம் நேரத்தோடு போவோம். ஆனா பூசைக்கு பாருங்க, 8 மணி பூசை, 8:45 தான் வருவேன், 8:30 மணி தான் வரேன். அவங்களாம் வெளியில ஒரு ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறார், வெளியில நிக்கிறாங்க அப்படியே கை கட்டிக்கிட்டு. யாரை நீங்கள் காண வந்திருக்கிறீர்கள்? உங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு ஆபீஸ் போறீங்க, வேலைக்கு போறீங்க, நீங்க வெளியே நிற்பீங்களா? அப்படியே போ கிளம்பிடுவான். ஒரு கடவுளை, நம்மை படைத்த ஆண்டவரை காண்பதற்கு ஆர்வமே இல்லை, அக்கறையே இல்லை. பின்னாடி உட்காந்து செல்போன் நோண்டிட்டு இருக்கீங்க, பூசையில உட்காந்துக்கிட்டு. அப்ப யாரை நீ அவமதிக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆண்டவரை அவமதி. சும்மா கடமைக்காக ஒரு நன்மையை நாக்க நீட்டி கை நீட்டி வாங்கிட்ட போதுமா? வசனம் அழகாய் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 11:27 இந்த நற்கருணை ஏன் உங்களில் செயல்படவில்லை? ஏன் உங்களில் நிறைய பேர் இறந்து போகிறீர்கள்? ஏன் உங்களில் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு போகிறீர்கள்? நீங்கள் தகுதியான முறையில் நற்கருணையை உட்கொள்ளவில்லை. நான் சொல்ல, பவுலடிகளார் சொல்கிறார். அப்ப இன்னைக்கு நாம கொடுக்கிற எச்சரிக்கை தான், நற்கருணை விளையாட்டு விஷயம் இல்ல, நற்கருணை சாதாரண அப்பம் இல்ல, நற்கருணை ஏதோ ஒரு கடமைக்காக உட்காந்துட்டு போறது இல்ல. நீ பாத்தீங்கன்னா சில நேரத்தில் இந்த பெந்தகோஸ்து சபைக்கெல்லாம் நான் பெருமைப்படுவேன். அவன் காலையில 9 மணிக்கு போயிட்டு மதியானம் 4 மணிக்கு இருப்பான், சாயங்காலம் 4 மணிக்கும். அவனுக்கு அந்த நாள் முக்கியமான நாள். நமக்கு 1 மணி நேரம் போனாலும் போதும், ஐயோ எப்படா அந்த சாமியார் பூசையை முடிப்பாரு, எப்படா முடிப்பாரு. அப்போ ஆண்டவரோடு இருப்பது, இந்த திருப்பலியில பங்கேற்பது உள்ளார்ந்த விதத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அப்ப நம்மளோட உடன்படிக்கை, இது என் உடல், இது என் ரத்தம், இதை நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக தான் நான் பலியான, உங்களுக்காக தான் ரத்தம் சிந்தினேன், உங்களை மீட்பதற்காக, உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தான் நான் இதை செய்தேன் என்பதை சொல்லிட்டு போவ என் நினைவாக செய்கின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பலிப்பிடத்துல தன்னையே பலியாக்குகிறார். இன்னைக்கு நாம கூட இந்த திருப்பலி அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும். பல நேரங்கள் நாம புரிந்து கொள்வதில்லை, நம்முடைய பிள்ளைகளும். பல குடும்பங்கள் நம்ம பங்கு, நான் யோசிப்பேன், சில நேரத்தை கோச்சிக்காதீங்க, 850 குடும்பம், பல பேர் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா பூசைக்கே வரமாட்டான், எங்கெல்லாம் போவான் தெரியல, வேலைக்கு போவான், காலேஜ் போவான், அதுக்கு போவான். ஆனா பூசை கோயில் என்பது அவனுடைய வரலாற்று எப்போ வருவான் தெரியுமா? சாவுக்கு வருவான்.
கல்யாணத்துக்கு வருவான், கிறிஸ்துமஸ்க்கு வருவான், திருவிழாக்கு வருவான். அப்ப என்ன, அப்ப நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன், இதுதான், இது போனா போதும். இதனால இழப்பு யாரு? அவருக்கு இல்ல, நமக்கு தான். ஆகவே இதனால நினைக்கிறேன், ஒவ்வொரு திருப்படியும் கடவுள் நம்மிடம் உடன்படிக்கை செய்து கொடுக்கிறான். நாம அடிமை அல்ல, அவருடைய அன்பு பிள்ளைகள். நம்மை தீட்டுகிறவராக, நம்மை வாழ வைக்கிற தெய்வமாக இருக்கு. இதனால திருப்பணியின் அர்த்தத்தை புரிந்து கொள்வோம், முழுமையாக பங்கேற்போம், நேரத்தோடு பங்கேற்போம். சும்மா கடமைக்காக இல்லாம உட்காந்து வந்து, சில பேர் எனக்கு சில நேரத்துல கோமா கூட வரும், வந்து உட்காந்து தூங்குவான். தூங்குறதுக்கு இடமே இல்லையா? வீட்டிலே தூங்கிக்கலாமே. இங்க ஒரு குழந்தை வரும், இங்க வளர்மதி ஒரு பொண்ணு, டெய்லி மாஸ்க் வரும், அந்த குழந்தைய தூக்கினோரும் படுக்க வச்சிடும். டெய்லி அந்த குழந்தை தூங்கும். ஒரு பக்கம் சந்தோஷம், வீட்டுல தூங்குற குழந்தை கடவுளுடைய திருப்பிரசு தூங்குவது சந்தோஷப்படுவேன். ஆனா நம்ம அநேகருக்கு நமக்கு பிடிச்சமான படம் பார்க்கும்போது, நமக்கு IPL 3 பார்க்கும்போது, அது நைட்டு 12 மணியானோ 1 மணியானோ பார்த்து நிற்போம். ஆனா பூசை, திருப்பலி, வெறுப்பு, போரு, மொக்க அப்படின்னு நம்ம கொடுக்குற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போச்சு. அது உங்களுக்கான இழப்பு. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நன்மையே விட்டு நம்ம கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற தெய்வத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி உள்ளவர்களாக நாம் வாழ அருள் வேண்டுவோம். இந்த நாளிலே திருப்பணி அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். நற்கருணை நமது வாழ்வின் ஊற்று, நற்கருணை நமது வாழ்வின் துவக்கம். நற்கருணை பக்தியில வாழ்ந்தவர்கள் எங்கேயோ இருக்காங்க. உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய ஆபத்துகள் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய வல்லமை நற்கருணை நாள். உங்களுடைய வாழ்வியவர்களை அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை நற்கருணை நாள். அதான் இன்னைக்கு நற்கருணை பக்தி நம்ம குடும்பங்களையும் நம்மையும் ஒப்புக்கூட ஜெபிக்கணும். நிறைய நேரங்கள் நம்ம பண்றது இல்லை. எனவே நாளில் மீண்டுமாக நான் நினைக்கிற நற்கருணை பெருவிழாவை கொண்டு அளவில்லை, உண்மையாகவே நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு இந்த திருப்பணியில அதிகமா பங்கேற்க முயற்சிக்கும். பங்கேற்பது மட்டுமல்ல, முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டுவோம்.